ஹலோ, வெல்கம் பேக் டு ஒரு புத்தக சுவை சேனல். தாந்திரி புக் அப்படிங்கிற புக்கோட ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பொதுவாக என்ன சொல்லணும்னா, ஒரு ஊரை பற்றின ஞாபகம் நமக்கு எப்படி வரும், அந்த ஊரில் நமக்கு ஒன்று ப்ளசண்ட்டாக ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும், இல்லைனா இந்த மறக்கவே மாட்டேன்டா நான் செம்மையாக ஆட்டி வாங்கினேன் அந்த ஊரில் அப்படின்னு ஒன்று ஞாபகம் இருந்திருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அந்த ஊரை வந்து நமக்கு மறக்காமல் என்றைக்குமே நினைவில் இருக்கும். இப்போ எனக்கு எங்கள் ஊரை பற்றி தெரிஞ்சாலே அந்த ஆலமரம், நாங்கள் சின்ன வயசில் அதில் சுற்றி விளையாண்டது, அதுக்கப்புறம் என் தாத்தா வீடு, அப்பா வீடு எல்லாம் அங்கே இருக்கிறது, என் கசின்ஸோட விளையாண்டது, என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டது, எனக்கு நிறைய அண்ணங்க, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களோட பெரிய அண்ணாலாம் இருந்தாங்க, அவங்க கூட ஒன்றா போனது, குட்டுன்னு சொல்லுவோம் அந்த சைட்லாம் போய் ஊர் சுற்றுனது, கூட்டாஞ்சோறு சமைச்சது, இந்த மாதிரி எனக்கு இருக்கிற மாதிரி உங்கள் எல்லாருக்குமே நம்ம சின்ன வயசில் நம்ம வாழ்ந்த ஊர், நம்ம இருந்த இடம் வந்து எப்பயுமே சும்மையாக நம்ம இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய ஊர் சுற்றி பார்க்கணுன்ற ஆசையில் நிறைய அவர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அந்த ட்ராவல் பண்ணதில் ஒரு ஊரில் இவருக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு, இன்னும் இப்படியெல்லாம் இருக்காங்களா அப்படிங்கிறதே வந்து நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நீ ட்ராவல் பண்ணால் தான் உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று நீ தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லியிருக்கேங்க. இவருக்கு மட்டும் எப்படி இப்படி தோணுது அப்படின்னு நான் யோசிப்பேன். ஒரு விஷயத்தை வந்து எப்படி நம்ம ரசிக்கணும், எப்படி அணுவாக ரசித்து அதை பார்க்கணும், பார்க்கும்போதே ஏனோ தானோன்னு அதை அப்படி பார்த்துட்டு போனோன்னா அதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் நமக்கு தெரியாது, அதில் இருக்க பெருமையும் நமக்கு தெரியாமலே போயிடும். ஸோ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்க இவரோட ஃப்ரெண்டோட கிராமத்துக்கு போயிருப்பார். சரியா? அந்த கிராமத்துக்கு போயிருக்கும்போது அது வந்து சின்ன கிராமம் தான், 100 வீடு 100க்கு கம்மியான வீடு தான் இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த கிராமத்தில் ஒரு பெரிய கம்மா இருக்கும், கம்மா சுற்றி மரம், பட் கம்மாயில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. ஆஸ் யூஷுவல் நம்ம ஊர் கதைகள் மாதிரி தான். ஸோ இவரோட ஃப்ரெண்டும் ஒரு வேப்பமரத்துக்கு அடியில் போய் படுத்துட்டு மல்லாக படுத்து வானத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. பக்கத்தில் வந்து நிறையா பெரியவங்களாம் இருப்பாங்க இல்லையா, குரூப்பாக உட்காந்து எல்லாரும் வானத்தை பார்க்குறது, கீழே பார்க்குறது, வானத்தை பார்க்குறது, கீழே பார்க்குறதையும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கொக்கு வந்து பறக்கும்போது ஒரு வயசாளி சொல்லுவார், டே கொக்கு பறக்கிற வேகத்தை பார்த்தா இந்த பக்கம் தண்ணியே இல்லை போலடா, அப்படின்னு இந்த டைம் நம்ம காஞ்சு சாக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லுவார். அதில் டைலான் அப்படின்னு ஒரு பறவை இருக்கான். அந்த பறவை ஊருக்கு வந்துடுச்சுன்னா மழை வரப்போகுது அப்படின்னு அர்த்தமா. இன்னொன்று வந்து குக்குருவான் அப்படிங்கிற ஒன்று, அது இருந்துச்சுன்னா அது என்னது, வெயில வந்து அது ரசிக்குமா. அந்த குக்குருவான் வந்து குக்குன்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். நம்ம வந்து கான்ஷியஸாக அதை வந்து யோசிச்சிருக்க மாட்டோம், பட் நம்ம கேட்டிருப்போம், பாஸ் பண்ணி இது என்ன சவுண்டுன்னு நம்ம அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டோம், போகிற போக்கில் போயிருப்போம். பட் அந்த பறவை வந்து அது ரொம்ப அழகாக இருக்குமா, ஆனால் அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குமா. பட் அது வந்து வெயில குடிக்கிற மாதிரியே அது கத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இன்னொன்று என்னென்னா, மனுஷங்களை விட பறவைங்களுக்கு வந்து அந்த நீர்நிலை வந்து ரொம்பவே அதிகமாக தெரியுமா. பட்டணத்துக்கு வந்து இவர் காரில் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விசித்திரமாக சவுண்டு கேட்கும். டிரைவர் கிட்ட என்ன சவுண்ட் அப்படின்னு கேட்கும்போது, இதை வந்து சைபீரியா நாரையோட இது, அதாவது ரங்கந்திட்டு அப்படின்னு வந்து ஒரு 1/2 hour தூரத்தில் இருக்குது, அங்கே தான் இந்த பறவைகள் சரணாலயம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா உடனே அவர் வந்து அந்த சரணாலயத்துக்கு போய் பார்ப்பார். பார்க்கும்போது என்ன சொந்தம் இது, எத்தனையோ, அதாவது என்ன சொல்கிறது, நாடு, மொழி, மதம், இன்னும் ஜாதி, அதுக்கப்புறம் இந்த எரிபொருள், அப்புறம் நம்மளோட என்ன சொல்கிறது, சமூகத்தோட, நாட்டோட எல்லை, இதெல்லாம் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அழித்து எல்லாம் ஒன்று அப்படிங்கிறத காட்டுறதே நம்மளோட பறவையும் விலங்குகள் மூலியமாக தான் நம்ம வந்து இன்னும் அது ஒன்றாக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கஜிராஹோ போகிறதுக்காக வாரணாசி ரயில்வே ஸ்டேஷன் வந்து நின்றுட்டுருப்பார். அப்போ என்னென்னா, சத்னாவில் இறங்கி சத்னாலேருந்து 4 hours ட்ராவல் தான் இந்த கஜிராஹோ. ஸோ இவர் ட்ரெயினில் ஏறும்போது செம்ம குளிர், பயங்கர இதுவாக இருக்கும். மதுரையில் இருந்துக்கிட்டு என்றைக்காவது பனிக்காலத்தில் வரப்போ மட்டுமே குளிரை பார்த்த நமக்கு அந்த நார்த் இந்தியன் சைடு போய் அந்த குளிர் வந்து இவரை ரொம்ப தாக்கிடும், ஆத்திரை. அதாவது ஒவ்வொரு அந்த பனி வந்து உடம்புல ஏதோ முள்ளு குத்துற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கும் இவருக்கு. ஸோ அந்த ட்ரெயின்லேயே 10 days ட்ராவல் இருக்கிறப்போ எப்படா வெயில் பார்ப்போம், வெயில் நம்ம மேலே படாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பார். ஸோ சத்னாவில் இறங்கும் போது செம்ம ஃபீவர் ஆகி ரொம்ப டயர்டாகி அவரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிற மாதிரி ஆயிடுவார். எப்படா இறங்கி ஒரு இடம் கிடச்சா போதும் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு, சரி நம்ம உடம்பை ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கணும், ஒரு டாக்டர் கிட்ட போகலான்னு போவார். அவர் கொண்டு வந்த பேக்கை டீ கடையிலே வச்சுட்டு போயிடுவார். ஒரு பெரியவர் வந்து அதை பார்த்துட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போவார். போனோன்னா டாக்டர் வந்து ஃபீவருக்கு மருந்தெல்லாம் போட்டதுக்கப்புறம் இவர் ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுக்கணும், யாராவது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பெரியவர் என்ன பண்ணுவார்னா, ஆத்தரால் சுத்தமாக முடியாது, உட்காரக்கூட முடியாது. ஸோ ஆத்தரோட பேக்லேருந்தே காசு எடுத்து கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு 1/2 hour ட்ராவலில் தான் தந்தியால் அப்படின்னு ஒரு கிராமத்தில் இவர் அந்த பெரியவரோட வீடு இருக்கும். இவர் ஆத்தரை கூட்டிகிட்டு போய் 4 நாள் அவங்க வீட்டில் வந்து வச்சு அவ்வளோ நல்லா பார்த்துக்குவாங்க. அவரோட பராமரிக்கிறதுலேருந்து அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே அவரோட ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ 4 நாளுக்கு அப்புறம் இவர் சரியாகி க்யூர் ஆனதுக்கப்புறம் அந்த பெரியவர் வந்து அவருக்கு ஒரு பெரிய கம்பளி கொடுப்பார், இந்தாப்பா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் பஸ் ஏற்றிட்டு போய் 1/2 hour ட்ராவல் பண்ணி
கஜுராஹோ போகிறதுக்கு சத்னாலேருந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு போகிற வரையும் நின்று டாட்டா காமிச்சு தான் வருவார். இவர் யோசிப்பார், யார் இவங்க, எதுக்கு நமக்கு இதெல்லாம் பண்ணணும், இப்படி ஒரு நல்ல மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்களே, நம்ம குழந்தைங்களை வந்து ஒரு நாள் நிச்சயம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பார். இன்னொன்று என்னென்னா காசிக்கு போவார். காசிக்கு போகும்போது என்ன சொல்கிறது, காசினாலே இந்த அம்புலி மாமா கதை, இந்த காசிராஜன், ஏன்னா காசிராஜனை பற்றி தான் அந்த கதையில் நிறையா வருமா. எனக்கு அம்புலி மாமா கதை தெரியாது, உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அவங்க யாருக்கு அந்த கதை தெரியும். ஸோ அதில் எல்லாமே நம்ம காசிராஜனோட அவரோட வீரம், அவர் வந்து எதெல்லாம் கைப்பற்றினார், எவ்வளோ இது புரிஞ்சிருக்கார், போர் புரிஞ்சிருக்காருன்னு தான் வருமா. ஸோ இந்த காசிராஜன் அரண்மனைக்கு போவாராம். அங்கே போனால் அங்கே அதாவது காசிலேருந்து 10 கிலோமீட்டர் இருக்கும் அந்த அரண்மனை. இப்போ வந்து ஒரு மியூசியமாக இருக்குது போல். ஸோ அந்த அரண்மனையோட ரெட் கலர் பெயிண்ட் வந்து இன்னும் வந்து ஒரு கலர் ஃபேட் ஆகாமல் அப்படியே நல்லா இருக்கான். பல அறைகள் வந்து அந்த அரண்மனையில் பூட்டப்பட்டிருக்கான். ஸோ அங்கே நிறைய பதப்படுத்தப்பட்ட விலங்குகள், அதாவது வெட்டி கொண்டு பதப்படுத்தப்பட்ட விலங்குகளை பார்க்கும்போது இவருக்கு தோணுச்சா, நல்ல வேலைடா அரசர்கள் காலம்னா இப்போ இல்லை அப்படின்னு தோணுச்சான். ஸோ அந்த மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பீரங்கி இருந்துச்சான். அதாவது அந்த எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேரை கொல்றதுக்கு ஒரு போர் புரியிற ஆயுதமாக அந்த பீரங்கி இருந்திருக்கும். பட் இப்போ அந்த பீரங்கி மேலே வெறும் காக்கையோட எச்சத்தை பார்க்கும்போது காலம் எவ்வளோ வேகமாக சுழன்றுச்சு அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருப்பார். இன்னொன்று என்ன சொல்லுவார்னா, சரி இந்த மாதிரி இருக்கும்போது படகுல வந்து படகு சவாரி பண்ணுவார். அந்த பரிசல்னு சொல்லுவாங்கள்ல அது பேர். அப்போ இறங்கிட்டு ஒரு டீ கடையில் போய் படகோட்டியும் இவரும் டீ குடிப்பாங்க. டீ குடிச்சிட்டு இவர் வந்து டீ கடைக்காரர்கிட்ட 5 rupees கொடுப்பாரு. கொடுத்ததுக்கப்புறம் ரிமைனிங் 1 rupee அந்த டீ கடைக்காரர் கொடுத்துருவாரு. அப்போ ஆத்தர் கேட்பாரு, என்னப்பா ஒரு டீ 2 தானே, 2 காசு தானே அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைங்க அவர் வந்து சர்க்கரை இல்லாமல் தானே குடித்தாரு, ஸோ அதுக்கு வந்து 1 ரூபா கிடையாது அப்படின்னு திருப்பி கொடுத்துருவாங்க. இவங்க சொல்லுவாங்க, காசியை வந்து புரிஞ்சுக்கிறது வந்து அவ்வளோ எளிது கிடையாது. காசினா காசியே அந்த சுற்றி இருக்க சுடுகாடு, அந்த நம்மளோட விஸ்வநாதர் கோயில், கோட்டை, அது மட்டும் கிடையாது, அங்கே இருக்க மக்களையுமே புரிஞ்சுக்கிறது அவ்வளோ எளிதானதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் வந்து இந்த நாட்டுப்புற கதையெல்லாம் சேகரிக்கிற ஒரு ஆய்விலே வந்து நிறையா ஊருக்கு போய் இந்த கதையாக சேகரிக்க ஆரம்பித்தாராம். அந்த மாதிரி போகும்போது தான் ஒரு கிராமத்தில் கேட்கும்போது இந்த பசித்த பூதம் அப்படின்னு ஒரு கதை கேட்டிருக்காரு. அது என்னன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு பூதம் இருந்துச்சான். அந்த பூதம் வந்து ரொம்ப எப்பயுமே பசிச்சுக்கிட்டே இருக்குமா. அந்த கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒரு நாள் அந்த பூதத்துக்கு வந்து சாப்பாடு போய்கிட்டே இருக்குமா. ஸோ அந்த பூதத்துக்கு சாப்பாடு கொடுக்க போகிறாங்க இல்லையா, இந்த பூதம் சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடு பிடிச்சா ஓகே, பிடிக்கலன்னா யார் கொண்டு போனாங்களோ அவங்கள அடித்து சாப்பிட்ருமா. இந்த மாதிரியே நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு சாப்பாடு கொண்டு போகிறப்போ அந்த பூதத்துக்கு சாப்பாடு பிடிக்கல, நான் ஒன்றை தான் கொல்ல போகிறேன்னு சொல்லிடுச்சான். இந்த பொண்ணு உடனே சிரிச்சிட்டலாம். எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, நீ ஒரு பலசாலின்னு ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறம் என்ன கொண்டுக்கோ அப்படின்னு சொன்னோன்னா, சரி சொல்லு என்ன பண்ணணும்னு அவளோட ஒரு ஹேரை பிளக் பண்ணி அந்த பூதத்துக்கிட்ட கொடுத்து, இதில் ஒரு நாட் போட்டு காமி, முடிச்சு போடு, நான் ஒத்துக்கிறேன், நீ பெரிய பிஸ்தான் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த பூதம் இவ்வளோதானா அப்படின்னு வாங்கி ட்ரை பண்ணுமா, அதனால முடியவே முடியாதான். உடனே அதுக்கு ஒரு தோணுமா, என்னடா இது கூட நம்மளால முடியலையா, மக்களுக்கு இது தெரிஞ்சால் ரொம்ப நம்மளை அசிங்கமாக நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டே ஓடி போயிருமா. அப்படி ஒரு கதை இருந்துச்சான். அப்புறம் குட்லனாஹள்ளி அப்படின்னு ஒரு ஊர், அங்கே வந்து ஒரு பெரியவர் வந்து கதை சொல்லுவாராம். அவர் சொல்லுவார், கதைங்கிறது நினச்ச நேரம் நினச்ச இடத்துலலாம் சொல்ல முடியாதுவா, அதுவா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி பார்த்தாராம். கதை கேட்கறதுக்காகவா இவன் இங்கே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவரே ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சாராம். பிரகாசுரன் கதை இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அந்த பூதத்தை பற்றி, பூத கதையெல்லாம் சொல்லும் போதே, அந்த பூதத்தை பற்றி பேசும்போதே அது என்னென்ன சாப்பிடும், அந்த வெரைட்டிஸ் என்ன, அதெல்லாம் அவ்வளோ ஆசையாக அவர் சொன்னாரா. இது சாப்பிடும், இது சாப்பிடும், பூதம் வந்து வெஜ்ஜு, சாம்பார், அப்பளம் இதெல்லாம் சாப்பிட்றதையும் அவர் சொல்லும்போது, அந்த மாதிரி பூதம் வெஜ்ஜு சாப்பிடுங்கிறத கேட்கும் போதே நமக்கு அது பூதங்கிற ஒரு பயமே போயிடுது. ஏதோ நம்ம வீட்டில் இருக்க ஒருத்தரை பற்றி சொல்கிற மாதிரியே இருக்குது. பூதம்னா ஒரு பயமே அப்போ வரல. ஏன்னா அந்த அவர் சொல்கிற டிஷ் எல்லாமே அந்த காலத்தில் ஏதாவது விசேஷத்தில் மட்டும் நம்ம வீடுகளில் பண்டிகை காலத்தில் பண்ணுற டிஷ்ஷாகவே இருந்துச்சான். ஸோ பூதம் வெஜ்ஜும் சாப்பிடுங்கிறதெல்லாம் கேட்கும்போது அவர் பூதம் பண்ணுற முட்டாள்தனம். அவர் கேட்டாரா, பூதம் பெரியவனா மனுஷன் பெரியவனா அப்படின்னு இவர்கிட்ட கேட்கும்போது, நீங்களே சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னாரா, மனுஷன் தான்ப்பா பெரியவன். எப்படி சொல்கிறீங்கன்னா, உழைச்சி சம்பாதிக்கிறவன் மனுஷன், அவனுக்கு ஒன்று சாப்பிட்றது பூதம், அப்போ மனுஷன் தானே பெரியவன் அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவர் பூதத்தை பற்றி சொல்கிற அந்த மெட்டஃபார், அந்த ஓமை எல்லாமே பூதம் கிடையாது, நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்க மனிதர்களும் இப்படி அந்தந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக குற்றாலம் பற்றி, அதுக்கப்புறம் மரம் வந்து கல்லாகணும். இந்த புக்கு படிச்சு தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். மரம் இருக்கு இல்லையா, பல்லாயிரக்கணக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மரம்லாம் அந்த வருஷம் ஆக ஆக அதோட உயிர்த்தன்மை போய் மண்ணரிச்சு அது அப்படியே ஒரு கல்லாக மாறிடுமா. ஸோ அந்த கல்லெல்லாம் அப்போ எத்தனை வருஷமாக அந்த மரம் இருந்திருக்கும், அப்படியே அந்த மரம் எல்லாம் கல்லானதெல்லாம் இன்னும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஸோ இந்த புக்கில் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஊரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து அழகாக சொல்லியிருப்பார். ஸோ படித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.